துரியன் பழத்தின் மீதான மோகம் பல கடல் கடந்து பல மலை கடந்து தமிழகத்தின் குற்றாலத்திற்கு வந்த உஸ்பெகிஸ்தான் சுற்றுலா பயணி. Very creamy, smells so wonderful. I don't know, people say many things, but it's amazing. It's so creamy, rich taste. There is nothing you can compare to. I don't know how to describe. தமிழ் மண்ணின் மைந்தர்களையும் துரியன் பழத்தின் ருசிக்கும் அடிமையாகி போனதால் 6வது முறையாக வந்துள்ளதாக நெகிழ்ச்சி. I'm from Uzbekistan. Coming here, I think I first came in 2019. How many years you came Kutralam? 6 years. Okay. குற்றாலத்தில் கிடைக்கும் துரியன் பழத்தில் இவ்வளவு மருத்துவ ரகசியங்களா? இவரது பெயர் ஷா. உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். முதன்முறையாக 2019ஆம் ஆண்டு குற்றாலத்திற்கு வந்திருக்கிறார். அதிலிருந்து ஆண்டுதோறும் இங்கு வருவதை வழக்கமாக்கி கொண்டார். முக்கியமாக அங்கு கிடைக்கும் துரியன் பழம் மிகவும் ருசியாகவும் அதன் மனம் தன்னை கவர்ந்து விட்டதாகவும் அதனாலேயே அதனை தேடி வருடந்தோறும் வருவதாகவும் மனம் உருக கூறுகிறார் ஷா. Everybody has to try this fruit in their life because it's like a paradise. இந்த பழம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கிடைப்பதாகவும் இதனை தேடி மலேசியா, பாலி, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கும் தேடி தேடி சென்று துரியன் பழத்தை ரசித்து உண்டு வருவதாகவும் ஷா கூறுகிறார். அதன் அதிக சத்துக்கள் இருப்பதை உணர்ந்து குற்றாலத்திற்கு தேடி வருகிறாரே என அதன் மருத்துவ குணத்தை நாம் தேடிய போது அதில் அத்தனை மகத்துவம் இருப்பதை தெரிந்து கொண்டோம். அந்த பழத்தை உண்டால் கண் பார்வை நரம்புகள் பலப்படுமாம், தோலை பாதுகாத்து சருமத்தை பளிச்சிட வைக்குமாம், நுரையீரல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க இந்த பழம் உதவுகிறதாம். மேலும் முக்கியமாக விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறதாம். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், செரிமான சக்தியை தூண்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் வலிமை பெறும், இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது துரியன் பழம் என்றெல்லாம் மருத்துவ குணங்கள் குறித்த செய்திகள் வெளியாகியுள்ளன. ஷா டெல்லியில் தனது பட்டப்படிப்பை முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.